ஸோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மாதிரியான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து இருக்கும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல வந்து நம்ம டீடைலா வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ வீடியோ வந்து மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இப் சப்போஸ் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அது போக வந்து ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயிலும் வந்து வரும். ஓகேவா? இன் சம் ரேர் கேசஸ் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகல, ஏதாவது டெக்னிக்கல் ரீசனால வந்து ரிசீவ் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல டோன்ட் வரி. அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்து அந்த ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க, பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிருப்பாங்க. அந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சோ இது எல்லாமே வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டுக்கு வந்து மறுநாளோ அல்லது 2 days கழிச்சோ வந்து ஒரு லெட்டர் வரும். இந்த மாதிரி வந்து டிவிஷன் ஆபீஸ்க்கு வர சொல்லி கால் பண்ணிருப்பாங்க. அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வந்து டிவிஷன் ஆபீஸ்க்கு வந்து வர சொல்லி வந்து கால் பண்ணிருப்பாங்க. சோ அந்த லெட்டர்லயே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு வரணும், பிளஸ் எத்தனை செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அதுலயே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்க வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர்ல வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கொண்டு வர சொல்றாங்களோ சோ அது எல்லாமே வந்து ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸ் காப்பீஸ் ரெண்டுமே வந்து நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்த டேட்ல இருந்து ஒரு 10 days வந்து கரெக்டா வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 10 daysக்குள்ள நீங்க எந்த டேட்ல வேணாலும் வந்து உங்களுடைய டிவிஷன் ஆபீஸ், அதாவது டிவிஷன் ஆபீஸ்னா ஒண்ணும் கிடையாது, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரே ஒரு டிவிஷன் ஆபீஸ் தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஹெட் ஆபீஸ் கூட வச்சுக்கோங்க. சோ அந்த ஹெட் ஆபீஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து சிபி வந்து அந்த ஹெட் ஆபீஸ்ல தான் வந்து நடக்கும். ஓகேவா? சோ அந்த ஹெட் ஆபீஸ்க்கு வந்து நீங்க எந்த டேட்ல வேணா போலாம். ஓகேவா? அதாவது அந்த 10 daysக்குள்ள நீங்க எந்த நாள்ல வேணா போலாம். போய் உங்களுடைய சர்டிபிகேட், அதாவது ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸ் வந்து நீங்க வெரிஃபை பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? சோ அன்னைக்கு வந்து ஏதாவது வந்து சர்டிபிகேட்ஸ் வந்து நீங்க கொண்டு போக மறந்துட்டீங்க அல்லது ஏதாவது வந்து உங்களுக்கு கொண்டு போக முடியல உங்களால அப்படிங்கிற பட்சத்துல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. செகண்ட் வெரிஃபிகேஷன் மறுபடியும் வைப்பாங்க. ஒரு 15 to 20 days கழிச்சு மறுபடியும் வந்து ரெண்டாவது தடவை வந்து கூப்பிடுவாங்க. அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொண்டு போலையோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களால சப்மிட் பண்ண முடியலையோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த செகண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து கண்டிப்பா வந்து கொண்டு போயிடணும். ஓகேவா? சோ இது எதுக்காக வந்து அந்த 15 to 20 days வந்து டைம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேவா? காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. சப்போஸ் காலேஜ்ல வந்து ஒரிஜினல்ஸ் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி கேசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரிஜினல்ஸ் வந்து கேட்டோம்னா டக்குன்னு வந்து தர மாட்டாங்க, டிலே பண்ணுவாங்க. சோ அதனால வந்து அந்த ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷனுக்கும் செகண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 20 நாள் கிட்ட டைம் தருவாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஒரிஜினலா இருந்தாலும் சரி ஜெராக்ஸ் காப்பீஸா இருந்தாலும் சரி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ண முடியலையோ அதை வந்து அந்த செகண்ட் வெரிஃபிகேஷன்ல வந்து கண்டிப்பா வந்து நம்ம சப்மிட் பண்ணிடணும். ஓகேவா? சில பேர் வந்து அந்த ஓபிசி சர்டிபிகேட் வந்து எடுத்திருக்க மாட்டீங்க. ஓபிசில அப்ளை பண்ணிருப்பீங்க, ஆனா நார்மல் அந்த கேஸ்ட் சர்டிபிகேட் மட்டும் தான் வச்சிருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஓபிசி சர்டிபிகேட் வரதுக்கு சில பேருக்கு வந்து டிலே ஆகலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி கேசஸ்க்கு தான் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த டைம் வந்து தர்றாங்க. சோ அந்த செகண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ பாத்தீங்க அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து சப்மிட் பண்ணிருக்கணும். ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் செகண்ட் வெரிஃபிகேஷன் முடியறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல வந்து ஆயிரும். ஓகேவா? சோ கம்ப்ளீட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து முடிஞ்சு நம்ம டியூட்டில வந்து ஜாயின் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேலே வந்து ஆயிரும். ஓகேவா? சோ அது போக வந்து இந்த ரோஸ்கர் மேளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஒரு வருஷம் ஒரு இது நடக்கும். ஓகேவா? ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது வீடியோ கான்பரன்ஸ் மூலமா. சோ அன்னைக்கு தான் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா ஆல் இந்தியா லெவல்ல வந்து எல்லாருக்கும் ஒரே நாள்ல வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்னா நாட் ஓன்லி போஸ்ட் ஆஃபீஸ், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? சோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே செலக்ட் ஆயிருப்பாங்க இல்லையா? சோ அந்த செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நாள்ல வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதான் வந்து அந்த ரோஸ்கர் மேளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல பேசுவாங்க. சோ பேசிட்டு அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அந்த ரோஸ்கர் மேளா ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து அது கரெக்டா வந்து செட் ஆகக்கூடிய ஒரு டேட்ல தான் வந்து வைப்பாங்க. ஓகேவா? சோ அதுக்கு இன்னமும் கூட டிலே ஆகலாம். சோ மொத்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடியறதுக்கே வந்து ஒரு 2 monthsக்கு மேல, அதாவது 2.5 months வந்து ஆயிரும். ஓகேவா? சோ ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து செலக்ட் ஆகுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல எதை பார்த்தும் வந்து பயப்பட தேவையில்ல. அதாவது எந்த ஒரு சர்டிபிகேட் இல்ல அப்படின்னாலும் பயப்பட தேவையில்ல. அதாவது சர்டிபிகேட் இருக்கு, ஆனா அது காலேஜ்ல இருக்கு அல்லது வேற ப்ரொடியூஸ் பண்ண முடியாம இருக்கு, கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பயப்பட தேவையே கிடையாது. ஓகேவா?
ஸோ அந்த டைம் வந்து கண்டிப்பா ப்ராப்பரா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்பயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஓபிசியில் அப்ளை பண்ணிருப்பீங்க, நார்மல் கேஸ்ட் சர்டிபிகேட் வச்சு அப்ளை பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா இப்பயே வந்து ஓபிசி சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ள வந்துடும். ஓகேவா? அதிகபட்சம் சொல்றேன் 15 to 20 டேஸ்க்குள்ள வந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து அந்த மிஸ்டேக் வந்து பண்ணுவீங்க. ஸோ இப்பயே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லையோ அதெல்லாம் வந்து இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க செலக்ட் ஆவீங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும். ஓகேவா? அதே மாதிரி காலேஜ்ல படிக்கிறவங்க உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே வந்து அங்க சப்மிட் பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ அது எல்லாத்தையும் வந்து இப்பயே வந்து கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதான் வந்து நல்லது. ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.